எஸ்கேவின் தீ பரவியதா என்னடா சொல்ல வர பார்த்தீங்கன்னா எஸ் அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சுதா கங்காரோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அண்ட் ஸ்ரீலீலா அண்ட் ரவிமோகன் அண்ட் அதர்வா இதுங்களாம் நடிச்ச படம் தான் பராசக்தி. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பராசக்தி இந்த படத்தோட கதைகள் என்ன கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் பச்சைப்பன் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்டா இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே புறநானூர்னு ஒரு டீம் வச்சு ஹிந்தி மொழி எதிர்ப்புக்காக போராடிட்டு இருக்காரு. அப்போ ஹிந்தி மொழி எதிர்ப்பு நடத்தி ஒரு ட்ரெயின் மறியல், அதாவது ட்ரெயினை வந்து எரிக்கிறதுக்காக இவங்க போறாங்க. வர அதே ட்ரெயின்ல தான் ரவிமோகன் உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க ட்ரெயின் எரிக்கும் போது ரவிமோகன் பார்த்து சிவகார்த்திகேயனோட சண்டை போறாரு. அப்ப அதுல சிவகார்த்திகேயன் ரவிமோகனோட ஒரு விரலை உடச்சு விட்டுட்டு இவர் ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வருது. என்னடான்னு பார்த்தா சிவகார்த்திகேயனோட உயிர் நண்பன் வந்து அந்த ட்ரெயின் இதுல இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது. இதை தெரிஞ்சுட்டு சிவகார்த்திகேயன் ஃபீல் பண்ணி இனிமேல் வந்து எனக்கு இந்த டீம் வேண்டாம், நான் வந்து என்னோட நார்மல் லைஃபுக்கே போய்க்கிறேன்னு சொல்லி அவர் நார்மல் லைஃபுக்கு போறாரு. அப்ப நார்மல் லைஃப் போனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் இன்ஜின் கரியலி போற வேலைக்காக போறாரு. அப்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு நியூஸ் வருது. என்னன்னா இவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒரு போஸ்ட் வருது. ஸோ இதை பார்த்துட்டு அவர் சந்தோஷப்பட்டு ஹிந்தி கத்துக்கிறாரு. ஏன்னா ஹிந்தி கத்துக்கிட்டாதான் அந்த வேலை கிடைக்கும் தெரிஞ்சு ஹிந்தி கத்துக்கிறாரு. ஹிந்தி கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் அவர் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாரு. இன்டர்வியூ அட்டன் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, நீ வந்து ஹிந்தி ஒன்றும் சரியா தெரிஞ்சுக்கல, ஹிந்தி வந்து நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்படின்னா தான் உனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லி வெளியே முடிக்க விட்டுறாங்க. ஸோ இதனால ஃபீல் பண்ண சிவகார்த்திகேயன் வந்து அந்த ஹிந்திக்காக எதிர்த்து போராடுறாரு. சிவகார்த்திகேயன் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றாரா? ரவிமோகன் சிவகார்த்திகேயனை கண்டுபிடிச்சாரா? ஸோ என்ன ஆச்சு? ஸோ இதான் இந்த படத்தோட கதைக்களமாவே இருக்குது. இந்த படத்துல சுதா கங்காராவோட கதைக்களம் உண்மையாலுமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சூரரை போட்டிருக்கு அப்புறம் இந்த படத்துல ஸ்ட்ராங்கான கன்வேயை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்ல வர மெசேஜ் ரொம்ப அழுத்தமா நம்மளுக்கு மனசுல பதிய வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இதுல சிவகார்த்திகேயனோட ஆக்டிங், செலியன் கேரக்டர் வந்து அவர் நடிக்கல, அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு அந்த இன்ட்ரோ பிளாக் முன்னாடி வந்து அவர் பையன் தீக்குளிக்கிற சீன் வந்து அவர் அந்த க்ளோஸ் அப் ஷாட்ல கதறி அழுகிற விதமாகட்டும், அதே மாதிரி இன்ட்ரோ பேக் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஷாட்ஸ் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஷாட் முடிஞ்சு போய் பேசுற விதமாகட்டும், எல்லாமே சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரவிமோகன் வந்து ஒரு இரக்கமற்ற ஒரு கேரக்டரா வந்து இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து அவரை வந்து நம்ம ஹீரோவை பார்க்க முடியாது, ஒரு வில்லனா தான் அவர் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த படத்துல அதர்வாவோட கேரக்டர் சப்போர்ட்டிங் ரோலாவா வந்திருந்தாலுமே ஒரு தம்பியா அண்ணன் தம்பிகள் நடக்கிற சண்டைகளை கன்வே பண்ணி அவரோட போராட்டங்கள், அவர் கொத்து பாயா சுத்துறது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லவ் கான்செப்டா கொண்டு வந்தாலும் இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்கான்னு நினைச்சா மற்ற படம் மாதிரி இல்லாம இந்த படத்துல சுதா கங்காரா அவங்களுக்கு ஒரு பெரிய பீக் மூவ்மெண்டா கிளைமேக்ஸ்ல மிரட்டி உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஸ்ரீலீலா இந்த படத்துக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார் இவரோட 100வது படமா இருந்தாலும் இந்த படத்துக்கு மியூசிக் ஆகட்டும், அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், கன்வே பண்ற விதம் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இவர் போட்ட சாங்லாம் அவங்க பண்ற விதங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்பா ஒரு பீக் மூமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சுன்னு சொல்லணும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மிரட்டி விட்டுட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த சிவகார்த்திகேயனோட கன்வே பண்ற விதமாகட்டும், ரவிமோகன் சிவகார்த்திகேயன் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ஆகட்டும் நல்லாவே பண்ணியிருக்காரு. சுதா கங்காரோட மேக்கிங்க்கு ஈவனா இவரோட சினிமாட்டோகிராஃபி மிரட்டி விட்டுருக்குன்னு சொல்லுவேன். படத்துல நான் மைனஸா பார்த்தது என்னன்னா ஸ்கிரீன் பிளே தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்லோவா எடுத்துட்டு போய் தேவையில்லாம லவ் சீன்ல வச்சு ஸ்ரீலீலாக்கு ஒரு பீக் மூமெண்ட்ல கொடுத்த மாதிரி பண்ணி சொதப்பி வச்சுட்டாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து ஒவ்வொரு இடத்துல நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து நார்மலா பார்த்தா தெரியாது, உத்து பார்த்தா தான் அது தெரியுது. அவரோட ஆக்டிங் வந்து ஓவர் ஆக்டிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவ்வளோக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, ஆனா செகண்ட் ஹாஃப் மேல வந்து ஏன்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் போராட்ட படங்காட்டிக்கு நமக்கு வந்து அவ்வளவுக்கு இது வந்து செட் ஆகாது. நார்மல் சிவகார்த்திகேயன் கமர்ஷியல் படம் பண்ணவர் அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க, இந்த படம் வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம் காட்டிக்கு நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த பொங்கலுக்கு நீங்க இந்த படத்தை ஒரு ஒன் டைம் வாட்சபிளா தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய படமா இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கறது 5/2 3.5. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மூவி ரிவ்யூல சந்திப்போம். நான் உங்க பிரதீப்.